தங்கம் பெண்களால் அதிகம் விரும்பப்படும் உலோகம் மட்டுமல்ல, அது ஒரு முதலீடாகவும் சொத்தாகவும் நம் பாரம்பரியத்தில் ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய அற்புத பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. ஆன்மீகத்துடனும் பக்தியுடனும் ஒன்றிணைந்து இருக்கும் இந்த தங்கத்தை வீட்டில் அதிகரிப்பதற்கு யாருக்கும் தெரியாத, அறிந்திராத அற்புத குபேர பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குபேர பகவான் நவநிதிகளுக்கும் அதிபதியாக இருக்கின்றார். அன்னை மகாலட்சுமி தேவி குபேரனுக்கு கொடுத்த பொறுப்புகளை அவர் என்றும் சரியாக செய்து வந்தார். குபேரன் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வந்தராக எப்போதும் தன்னிடம் நிறைய தங்கங்களை வைத்து கொண்டார். எல்லோருக்கும் தங்கத்தை போட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பதில்லை. கைக்கு எட்டிய தங்கத்தை கூட சிலர் நீண்ட காலம் தக்க வைத்து அதனை போட்டு அழகு பார்க்க முடியாமல் அடகு கடைக்கு செல்வது உண்டு. தங்க நகைகளை அணிவதற்கு பெண்களுக்கு கொடுப்பனை வேண்டும். இந்த கொடுப்பனை கொடுக்கக்கூடிய அற்புத பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்க போகின்றது. தங்கம் வீட்டில் மலமளவென்று சேர்ந்து மகாலட்சுமி அருள் பெறுவதற்கு வியாழக்கிழமையில் குபேரனுக்கு பரிகாரத்தை செய்வது நல்லது. குபேரனுக்கு உகந்த வியாழன் கிழமைகளில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சுத்தபத்தமாக வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். மகாலட்சுமியை அலங்கரித்து 2 குத்து விளக்குகளில் சுத்தமான நெய் ஊற்றி தீபமேற்றி வையுங்கள். பின்னர் ஒரு வெள்ளி பாத்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும். வெள்ளி சுக்கிர அம்சம் கொண்டது. வெள்ளி அதிர்ஷ்டத்துக்கு உரியது. வெள்ளி பொருட்கள் அதிகம் இருக்கும் வீடுகளில்தான் தங்கமும் அதிகமாக இருக்கும். வெள்ளி கிண்ணத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்றை வைக்க வேண்டும். அதனுடன் ஒரு கத்து வேப்பிலையை வைக்க வேண்டும். 7 வெள்ளை பூக்களை வைக்க வேண்டும். வெள்ளை நிறத்தில் எந்த பூக்கள் கிடைத்தாலும் அதை வைத்து விடலாம். வாசம் மிகுந்த மல்லிகை பூவை வைப்பது மேலும் சிறப்பிற்குரியது. பின்னர் இதனுடன் 1 ரூபாய் நாணயம் ஒன்றை வைக்க வேண்டும். கடைசியாக உங்களுடன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகையை வைக்க வேண்டும். இந்த பாத்திரத்தை பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும். தீபமேற்றி தூபம் காண்பித்து கற்கண்டு நெய்வேத்தியம் படைத்து ஓம் மகாலட்சுமியே நமக என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்வதால் அதன் அதிர்வலைகள் மூலம் மனித மனமானது ஒருமுகப்படுகிறது. தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மையும் இந்த அதிர்வலைக்கு உண்டு. 108 முறை இம்மந்திரத்தை சொல்லி முடித்த பின்பு வீட்டில் வலகிழக்கு மூலையில் குபேரன் அமர்ந்திருக்கும் இடத்தில் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும். தொடர்ந்து 7 வாரங்கள் இதுபோல குபேர பரிகாரம் செய்ய வேண்டும். வாரம் வாரம் வியாழக்கிழமை செய்ய வேண்டும். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி இப்பரிகாரத்தை செய்த பின்பு வடகிழக்கு மூலையில் கிண்ணத்தை கொண்டு போய் வைத்து விட வேண்டும். மறுவாரம் இப்பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம், வேப்பிலை, பூக்கள் ஆகியவற்றை மட்டும் யாருடைய கால்களிலும் படாதவாறு செடிகளில் போட்டுவிட வேண்டும். மீண்டும் புதிதாக வைத்து பூஜை செய்ய வேண்டும். 7 வாரம் இதே போல செய்ய நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நல்ல மாற்றம் உங்கள் வீட்டில் தெரிய ஆரம்பிக்கும். தங்க நகைகள் அதிகம் சேர்வதற்குரிய அருளை மகாலட்சுமியும் குபேரனும் உங்களுக்கு அருள்வார்கள் என்பது ஐதீகம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.